வணக்கம். டிபிள் ஜோதிட ஆஸ்பத்திரி வரராஜன் என்று பார்க்க இருக்கும் தலைப்பு யோகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஏற்கனவே 120 வரை போட்டாச்சு. 121 to 130 இன்னைக்கு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போதோட பதிவுள்ள அவசியம் வரும். 10 பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்கும்போது 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்த 1 year டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆறுமுள்ளவர்களும் பிரபஞ்சம் அனுக்கிரகம் மற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். யோகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பார்ட் 13 சர்ப்பகண்ட யோகம். 2 ராகு மாந்தியுடன் கூடி இருந்தால் சர்ப்பகண்ட யோகம் உண்டாகிறது. பலன்: பாம்பு கடியால் இவர்களுக்கு ஆபத்து உண்டு. 122 பூமி விருத்தி யோகம். 4ஆம் அதிபதி தனது உச்ச வீட்டிலோ, சொந்த வீட்டிலோ, நட்பு வீட்டிலோ இருந்து சுபர் பார்வை பெற்றால் பூமி விருத்தி யோகம் உண்டாகிறது. சொந்த வீடு அமைந்து வீட்டின் மூலம் வருமானமும் இவர்களுக்கு கிடைக்கிறது. சகோதர லாப யோகம். 3ஆம் இடம் வலுத்து 3ஆம் அதிபதி பலம் பெற்று 3இல் சுபர் அமைந்தால் சகோதர லாப யோகம் உண்டாகிறது. சகோதரருடைய உறவு நீடிக்கிறது. சகோதரர்களால் உதவிகளும் கிட்டும். அடுத்து மகாபாகிய யோகம். ஆண்களுக்கு சூரியன் சந்திரன் ஆண் ராசியிலும், பெண்களுக்கு சூரியன் சந்திரன் பெண் ராசியிலும் அமர்ந்திருந்தால் மகாபாகிய யோகம் உண்டாகிறது. பலன் என்று பார்த்தால் ஒரு நாட்டையோ அல்லது பகுதியையோ அல்லது ஒரு நிர்வாகத்தையோ நடத்தும் யோகம் உண்டாகிறது. சந்நியாச யோகம். 125 சந்நியாச யோகம். லக்னம் கடகமாகி பிறந்தவர்களுக்கு 10இல் சூரியன் புதன் சுக்கிரன் இருந்தால் சந்நியாச யோகம் உண்டாகிறது. ஒரு மதத்தின் தலைவராகவோ அல்லது ஆன்மீக தலைவராகவோ ஆகும் அமைப்பு உண்டாகிறது. புத்தர் ஜாதகம், சங்கராச்சாரியார் சுவாமிகள் ஜாதகம், ராமானுஜர் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. 26 தீர்க்க தேக யோகம். புதனுக்கு 7இல் செவ்வாய் இருந்தால் தீர்க்க தேக யோகம் உண்டாகிறது. பலன்: நல்ல உடல் கட்டு உடையவர்களாக இருப்பார்கள். 127 திரவிய நாசயோகம். 9இல் ராகு அமைய பெற்றால் திரவிய நாசயோகம் உண்டாகிறது. பலன்: பெண்களால் பொருள் நஷ்டம் உண்டாகிறது. 128 மாதுரு சாப புத்திர தோஷம். மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 5இல் பாபர் இருக்க சந்திரன் அவர் நடுவிலோ அல்லது நீசம் பெற்றோ இருந்தால் மாதுரு சாபத்தால் புத்திர தோஷம் உண்டாகிறது. 129 கிரக மாளிகா யோகம். 7 கிரகமும் 7 பாவகங்களில் இடைவிடாது அமர்ந்திருப்பது கிரக மாளிகா யோகம் உண்டாகிறது. பலன் என்று பார்த்தால் லக்னம் முதல் வரிசையாக 7 ராசிகளில் கிரகங்கள் இருந்தால் அரசாலும் யோகம் உண்டாகிறது. 2ஆம் இடம் முதல் 7 கிரகங்கள் வரிசையாக நின்றால் லட்சாதிபதி ஆவார்கள். 3ஆம் இடம் முதல் 7 கிரகங்கள் வரிசையாக இருந்தால் தான தர்மம் செய்வார்கள். 4ஆம் இடம் முதல் 7 கிரகங்கள் வரிசையாக இருந்தால் தான தர்மம் செய்வார்கள். 5ஆம் இடம் முதல் 7 கிரகங்கள் வரிசையாக இருந்தால் புகழ் பெறுவார்கள். 6ஆம் இடத்திலிருந்து 7 கிரகங்கள் வரிசையாக நின்றால் நற்பலன்கள் இல்லை. 7ஆம் இடத்திலிருந்து 7 கிரகங்கள் வரிசையாக இருந்தால் பெண்ணாசை மிக்கவர்கள். பெண்களை வைத்து தொழில் நடத்தி லாபம் சம்பாதிப்பார்கள். 8ஆம் இடத்திலிருந்து 7 கிரகங்கள் வரிசையாக இருந்தால் நற்பலன்கள் இல்லை. 9ஆம் இடத்திலிருந்து 7 கிரகங்கள் இருந்தால் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும். 10ஆம் வீட்டிலிருந்து 7 கிரகங்கள் வரிசையாக நின்றால் தனது செய்கைகளால் புகழ் பெறுவார்கள். 11ஆம் இடத்திலிருந்து 7 கிரகங்கள் வரிசையாக நின்றால் திறமை மிக்கவர்கள். 12ஆம் இடத்திலிருந்து 7 கிரகங்கள் வரிசையாக நின்றால் அனைவராலும் போற்றப்படுபவர்கள், புகழ் உடையவர்கள். 130 கஜகேசரி யோகம். சந்திரனில் இருந்து கேந்திரத்தில் குரு அமர்ந்தால் கஜகேசரி யோகம் உண்டாகிறது. பலன் என்று பார்த்தால் நீங்கள் தாராள மனப்பான்மை கொண்டவராகவும் இருப்பீர்கள். நீதிபதி போன்ற உயர் அதிகாரியாக வளர்ச்சி பணிகளை செய்ய நீங்கள் விதிக்கப்பட்டுள்ளீர்கள். இந்த யோகம் இருந்த பிறகும் உங்களுக்கு நீடித்த நற்பெயரை வாங்கி தரும். தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப நண்பர்கள், பிள்ளைகள், உறவினர்கள் ஜாதகங்களில் இந்த 10 யோகங்களில் எந்த யோகமாவது இருக்கிறதா என்று பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். நாளைய பதிவில் 131 to 140 யோகங்கள் வரும். பார்த்து பயனிடுங்கள். வாழ்க வளமுடன். வாழிய பல்லாண்டு. நன்றி.